அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமதாஸ் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒட்டு கேட்பு கருவி காவல் நிலையத்தில் ஒப்படைக்க ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ராமதாஸ் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒட்டு கேட்பு கருவி காவல் மருத்துவர் ஐயா வீட்டில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஒட்டு கேட்பு கருவி காவல் நிலையத்தில் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. அவர்கள் 2 நாள் வந்து விசாரணை செய்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த டிவைஸ் ஒட்டுக்கேட்பு கருவியும் அதனுள் இருக்கின்ற லைகா சிம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் காவல் நிலைய ஆய்வாளரிடம் ஒப்படைக்குமாறு என்னிடம் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று மருத்துவர் ஐயாவினுடைய ஒப்புதலுடன் அவர்கள் கூறிய செய்திகளை காவல் நிலையத்திடம் ஒன்று ஒப்படைத்துவிடு தலைமை நிலைய செயலர் என்ற முறையில் அதை நீங்கள் காவல் நிலையத்திடம் ஒப்படைக்க காவல் ஆய்வாளர் சொன்னதின் அடிப்படையில் கிளியனூர் காவல் நிலையத்தில் இந்த டிவைஸ் சிம் இதை ஒப்படைக்கிறோம். அதன் அடிப்படையில் விசாரணை செய்து இதை எதற்காக வைத்தார்கள், ஏன் வைத்தார்கள், எப்படி வைத்தார்கள், இது யார் மூலமாக ஒட்டு கேட்கப்பட்டது, எப்படி ஒட்டு கேட்கப்பட்டது என்பதை நமது சைபர் கிரைம் காவல்துறையும் கூடுதலாக இதற்கு இங்கே இருக்கிற இந்த பகுதியினுடைய காவல் நிலையம் என்பதனால் இந்த கிளியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களிடம் இதை ஒப்படைக்கப் போகிறோம். இதை மேற்கொண்டு ஆய்வு செய்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அது காவல் நிலையம் தான் சார் சொல்லணும், எங்களுக்கு சந்தேகம்லாம் இல்லை. அது அவர்களை தான் சார் கேட்கணும். எங்களையும் விசாரித்திருக்கிறார்கள். ஐயா எங்களை சேர்ந்தவர்கள் யார் யார் விசாரிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சந்தேகம் எங்களுக்கு இல்லைங்க. காவல் நிலையம் தாங்க, காவல்துறை அதிகாரி தான் முடிவு பண்ணணும். சந்தேகம் யார் செல்லுலேருந்து யாருக்கு போயிருக்குது, கேமரா எப்படி பதிவாயிருக்கப்பட்டிருக்கிறது, இதை யார் அங்கிருந்து இந்த டவர் கிளியனூர் டவர்லேருந்து தைலாபுரம் டவர்